வணக்கம் வாசகர்களே, நேயர்களே. பெண்கள் ஒரு காலத்தில் படிப்பதே கஷ்டம், அதற்கு பின்பு வேலை செய்வதும் கஷ்டம், அதற்கு பின்பு சம்பாதனை செஞ்சுட்டு வர்றதும் கஷ்டம். இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக பெண்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் தராங்க. அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கைன்னு மூவ் ஆகலாம் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது ரொம்ப பரிதவிப்புக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு நாள் நான் சம்பாரித்து கொடுத்தும் அடுத்தது எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணிக்க முடியாமல் இருக்கேன்னு ஒரு கஷ்டத்துக்குள்ளே பெண்கள் நுழையிறாங்க. அதற்கு பாதி காரணங்கள் பெற்றோர்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்ணோட கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண், நன்றாக படிப்பவள். அவளுக்கு இலவசமாக மேற்படிப்பு படிக்க கல்லூரியில் இடம் கிடைக்கிறது. அவர்கள் பெற்றோருக்கு அவள் ஒரே குழந்தை. பெரிதாக சொந்த பந்தங்களோ உறவினர்களோ கிடையாது. அவளுக்கு அவள் அம்மா அப்பா மட்டுமே. அவர்களும் அன்றாட கூலி வேலை பார்த்து தங்கள் மகளை படிக்க வைக்கின்றனர். இந்த நிலையில் அந்த பெண் கல்லூரிக்கு செல்கிறாள். அங்கு அவள் அவனுடன் படிக்கும் மாணவனை காதலிக்கிறாள். இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாகவும் இருக்கின்றனர். நன்றாக படித்து முடித்துவிட்டு இருவரும் அவர்கள் வீட்டில் தங்கள் காதலை சொல்கின்றனர். அந்த பையனின் வீட்டில் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார்கள். பெண்ணின் வீட்டிலோ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அவளை கட்டாயப்படுத்துகின்றனர். அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவள் பிடிவாதமாக இருக்கிறாள். அவளுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது. இருவரும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவன் அவளை அழைக்கின்றான். ஆனால் அவளோ, என் பெற்றோர் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்கின்றனர். ஆதலால் நான் அவர்களை விட்டு வரமாட்டேன். அவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறாள். அவள் பெற்றோர் ஒரு நாள் அவளிடம், நீ இவனை மட்டுமல்ல வேறு யாரையுமே உன்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது, உனக்கு ஒரு நோய் இருக்கின்றது, ஆதலால் நீ திருமணம் செய்து கொண்டால் இறந்து விடுவாய் என்று அவளிடம் பொய் கூறுகின்றனர். ஆனால் அவள் அதை உண்மை என்று நம்பி இப்பொழுதெல்லாம் காதலனோடு சரியாக பேசுவது இல்லை. அந்த பையன் வீட்டில் இவளுக்காக காத்திருந்தது போதும், உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது என்று கூறி தங்கள் மகனே வேறு இடத்தில் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துகின்றார்கள். ஆனால் அவனும் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றான். ஒரு கட்டத்தில் இவள் அவனிடம், எனக்கு ஏதோ ஒரு நோய் இருப்பதாக என் பெற்றோர் கூறுகின்றனர், அதனால் நான் திருமண வாழ்க்கையில் இருந்தால் இறந்து விடுவேனாம், அதனால் நீ எனக்காக காத்திருக்காமல் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் என்று கூறுகிறாள். ஆனால் அவனுக்கோ சந்தேகமாக இருக்கிறது. அவனோ, நீ பொய் கூறுகிறாய், மருத்துவமனையில் பரிசோதனை செய்து பார்ப்போம், நீ கூறுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் வேறு திருமணம் செய்து கொள்கின்றேன், இல்லை என்றால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றான். அவளும் அதற்கு சம்மதிக்கிறாள். பெற்றோர்கள் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கையால் பெற்றோர்கள் நம்மிடம் பொய் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று நினைத்து அவன் கூறுவதற்கு சம்மதித்து மருத்துவ பரிசோதனைக்காக செல்கிறாள். அங்கு சென்று பார்த்ததில் அவள் உடம்பில் எந்த நோயும் இல்லை என்பது தெரிய வருகிறது. இப்போது பெற்றோர்களிடம் கேட்டதற்கு, நீ திருமணம் செய்துவிட்டால் வருமானத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம்? நீ வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததும் தான் எங்களுக்கு உணவு, உடை, சொந்த வீடு அனைத்தும் கிடைத்தது. மேலும் இந்த வீட்டை நீ உன் பெயரில் வாங்கி இருக்கிறாய். அதற்கான மாத தவணையை நீதான் செலுத்துகிறாய். நீ திருமணமாகி சென்று விட்டால் நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல வேண்டியிருக்கும். எங்களுக்கும் வயதாகிறது. அதனால்தான் அவ்வாறு பொய்குறினோம் என்றார்கள். இப்பொழுது அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் கூறும் அறிவுரை இன்று தூரத்தில் இருக்கும் பெண்ணுக்கானது, நாளை உங்களுக்கு அருகாமையிலும் நிகழலாம். நன்றி.